வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி ஒரு வீட்டில் காம்பவுண்டு லைட்டு ப்ளஸ் காலிங் பில்லு சுவிட்சு முறுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இந்த வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது. இது கட்டி ஒரு 10 வருஷம் ஆகுது. காம்பவுண்ட் பைப்பு போட்டு அப்படியே இருக்குது. ப்ளஸ்ஸு இப்போ ஒயர் அதுலேருந்து லூப்பிங் மட்டும் இந்த ஏரியா மட்டும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கீழே அதெல்லாம் லூப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பைப் லைன் எங்கேன்னு தெரியல. அதெல்லாம் பைப் லைனில் வாட்டரை விட்டுட்டு செக் பண்ணுறோம். இந்த சைடில் மண்ணில் புயஞ்சிருக்கு. இப்போ ஓஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இப்போ க்ளீனாக வந்துட்டு பாருங்கள். இன்னொரு பைப் லைன் இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த பவர் லைன் இருக்கிறதுனால இங்கே செய்ய முடியாது. இங்கே முக்கால் இருக்குது, அங்கே ஒரிஞ்சி இருக்குது. எலக்ட்ரிஷியன் அப்படி பைப்பு போட்டிருக்காங்க. இப்போ முக்கால் போட்டுருந்தா ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கிற மாரி தான் போடலை. இவங்க செவுத்தில் உடச்சிட்டு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கவானுக்கிட்ட கஸ்டமர் வேணாம் ஒட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சைடு நோண்டிட்டு ஃபுல்லாக நம்ம இது வைக்க போகிறோம். ஃபுல்லாக கல் அடிக்க வைக்க போகிறோம். இப்போ டூம் லைட் எல்லாம் இந்த மாடல் தான் வந்திருக்கு. இந்த எஸ்எஸ்சில் ஒரு 6 டூம் வைக்கிற மாரி இருக்குது. 5 டூம் தான் ஃபிட் பண்ணுற மாரி ஒரு காலம் பாக்ஸுக்கு ஜல்லி போடாமல் இருக்குது. ப்ளஸ் காலிங் பெல்ட்டை சரியாக பூசாமல் இருக்குது. அது ஜிஎம் ஷீட் வச்சு முறுக்கிக்கலாம். இந்த பைப்பு உடச்சிட்டு இது நோண்டி வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக இந்த மட்டத்துக்கு நம்ம ஈவனாக நோண்டிட்டு இதேமாரி பெண்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பைப் லைனை. இப்போ இதுக்கு 2mm பைப்பு ஒரிஞ்சி பைப்பு 2 லென்த் வாங்கியிருக்கேன். ஏன்னா அங்கே ஒரிஞ்சி பைப்பு விட்ருக்காங்க. அது வரைக்கும் இந்த காலிங் பெல்லு அடியில் முறுக்குதா ஜிஎம் டம்மி ஷீட்டு வாங்கியிருக்கோம். பிவிசியில் 1/2 காயில் 1 ஸ்கொயர் வாங்கியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபில் லெக்ரான் சுவிட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 மாடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 மாடல் இதில் சுவிட்சு போயிட்டுனா மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் விமல் காலிங் பில் சுவிட்ச் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ இந்த பைப்புக்கு ஒயர் போட்டதுனால நம்ம இதுக்கு லைன் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணோம். இப்போ இதில் நம்ம மற்ற லைன் ஒரு 4 ஒயர் ஜாயிண்ட் அடித்தாச்சு. இதில் 4 ஒயர்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு பேஸு நியூட்ரலு ப்ளஸ்ஸு காலிங் பெல்லுக்கு 2. இதுக்கு நம்ம எல்போ போட்டு ரெடியூசர் போட்டுட்டு ஃப்ளம்மிங் முக்காலுக்கு 1/2 ரெடியூசர் போட்டு ஒட்டியாச்சு. பைப் லைனை ஒட்டி ஒயர் இழுத்தாச்சு. பைப் லைனை ஒட்டுறது ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் கப்பிலாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டா வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. வாட்டர் எதாச்சும் இப்போ கயண்டு இருக்காமல் இருக்கும். உடையாமல் டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக கல் இதேமாரி படுக்கையில் வச்சு அடிக்காச்சு. ஏன்னா பாறை கீழே போட்டாங்கன்னா பவர் சப்ளை போயிட்டுருக்கும் காலிங் பெல்லுக்கு. அதனால் பேஸில் பாறையை போட்டால் ஆபத்தாக போயிட்டு ஃபுல்லாக கல் அடிக்கிட்டு ப்ளஸ் அது மேலே மண் தள்ளிடுவோம். மேலே காங்கிரீட்டு கரைச்சி ஊற்றினா கூட பெஸ்ட்டு தான் அது. இப்போ மேலே மண் தெளியாகுது. இப்போ டூம் லைட் இதேமாரி மாடல் பல்பு டாப்பு ஸ்க்ரூ கைட்டு பண்ணியாச்சு. இந்த டூமில் 1 ஸ்கொயர் ஒயரே போட்டிருக்காங்களா. நம்ம அந்த கம்பெனிலே போட்டிருக்க மெல்லிஸாக இருக்கும். அது இப்போ திக்னஸாக போட்டிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சிஸ்கா பல்பு 9 வாட்ஸ் எல்இடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை செட் பண்ணி ஆகுது. இப்போ காலிங் பெல் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎம் ஷீட் அடியில் வச்சாச்சு. இதில் லெக்ரானில் ப்ரெஸ் பண்ணால் இண்டிகேட்டர் எரியிற மாரி ஒரு ஆப்ஷனுக்கு தான் நியூட்ரல் அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்கோம். இதை சுற்றிலும் ட்ரில் பண்ணி மாட்டிட்டு பூச்சி இதேமாரி ட்ரில் பண்ணால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இது ப்ரெஸ் பண்ணால் இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. வாட்டர் ப்ரூஃப் காலிங் பெல்லுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணால் இண்டிகேட்டர் இது பாருங்கள். ப்ளஸ் இதெல்லாம் மூடியாச்சு. இங்கே மழை டைமாக இருந்தாலும் ஃபுல்லாக கண்டினியூவாக வீடியோ எடுக்கும்ல. ஃபுல்லாக அந்த லைட்டு கனெக்ஷன்லாம் எடுத்தாச்சு. இதில் நம்ம வரதை நம்ம காலிங் பில்லில் 2 ஒயர் பேஸு நியூட்ரல் பேஸும் காலிங் பில் ஒயர்லேயே கொடுக்க வேண்டியது 2 ஒயர் கொடுத்துட வேண்டியதான். ப்ளஸ் பாயிண்ட் ஒயரில் நியூட்ரல் கொடுத்துட்டு பாயிண்ட் ஒயரில் பேஸு கொடுத்துட வேண்டியதான். இப்போ இதெல்லாம் மூடியாச்சு. இது கம்ப்ளீட் ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. நன்றி.